இப்படி செஞ்சது? அம்மா கவர புடிங்க. பவித்ரா, அந்த கங்கா நல்லா இருப்பாளா? உயிரோட இருக்கிறவன போய் செத்து போயிட்டதா சொல்லி போஸ்டர் ஒட்டி இருக்கா. நம்ம வீட்டு உப்பு தின்னுட்டு நமக்கே துரோகம் நினைக்கிறாளே. பாத்தீங்களாமா அந்த கங்கா பொம்பளை செஞ்ச காரியத்தை பாருங்க. என் புருஷன் செத்து போறதுல அவங்களுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? எவ்வளவு ஒரு கேவலமான புத்தி. அமாவாசை போய் முதல்ல அதை கிழிச்சேரிடா போடா. நம்மளால இந்த மாதிரி சூழ்ச்சிகள் எல்லாம் எத்தனை நாளைக்கு தடுக்க முடியும்னு தெரியல. பவித்ரோட வாழ்க்கையில நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கும்பா. பழைய லேப் ரிப்போர்ட்டை மறந்துட்டு போயிட்டேன். பவி, இந்த போஸ்ட் பார்த்து நீ ஒன்னும் மனசுல நினைச்சுக்காத என்ன? எனக்கு தெரியும், என் புருஷன் உயிரோட தான் இருக்காரு. தேவனை விட்டுட்டு போயிட மாட்டாரு. அம்மா, இந்த கங்கா பொம்பளைக்கு ஏன் தான் இந்த கேவலமான சின்ன புத்தியோ? நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம இப்படி கேவலமா நடந்துக்கிறாங்களே. அம்மா இப்ப சொல்லுங்கம்மா, கங்காவையும் மாதையும் ரெண்டு பேரையும் போட்டு தள்ளி ஜெயிலுக்கு போயிடுறேன். ஏய், ரொம்ப ஓவரா பேசாத. கெடுதல் பண்றவங்கள அந்த கடவுள் பாத்துக்குவான். அந்த பால் பாக்கெட் எடுத்துட்டு போ. போ. இந்த கங்கா மாதையும் மட்டும் என் கையில சிக்கட்டும், போட்டு தள்ளி போடுறேன். பவித்ரா எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறான்னு தெரியலையே. கேட்டா ருட்டீன் செக்அப்னு சொல்றா. ஏமா, பாண்டியன் மாப்பிளைக்கு வேணா ஃபோன் பண்றீங்களாமா? சரி சரி, நீங்க போங்க, நான் கேட்ட சாத்திட்டு வரேன். வீட்டுல இருந்து போன. ஹலோ பாண்டியா, நான் தான்ப்பா. சொல்லுங்க பாட்டி. பவித்ரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காப்பா. ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா? எதுக்கு? கேட்டதுக்கு ருட்டீன் செக்அப்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதுக்கே பாட்டி பயப்படுறீங்க? பாண்டியா, இப்பதான் ஒரு கண்டத்துல இருந்து அவளை காப்பாத்தி இருக்கேன். என்ன சொல்றீங்க பாட்டி? தேவோட கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை வீட்டுக்கு முன்னாடியே ஒட்டிருக்காங்கப்பா. மை காட், பவித்ரா பார்க்கல? சரி பாட்டி, இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? டாக்டர் தேவ பத்தி ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பாட்டி, பவித்ராவுக்கு தேவ் இறந்த விஷயம் சொல்ல வேண்டாம்னு டாக்டர் தான் நம்ம கிட்ட சொன்னாங்க. உண்மைதான். ஆனா அப்புறம் எப்படி பாட்டி அவங்களே சொல்ல முடியும்? வீணா நீங்க பதட்டப்படாதீங்க. ஏன் திருப்திக்காகவாவது ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவை போயிட்டு வரியா? சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். சரிப்பா.
சொல்லுங்க பவித்ரா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும் டாக்டர். சொல்லுங்க. நான் ஏதோ மர்ம தேசத்துல வாடுற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படி ஃபீல் பண்றீங்க? என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே என் கூட செயற்கையா பேசுற மாதிரி, செயற்கையா சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படியா? டாக்டர், நீங்க எதுவும் என்கிட்ட மறைக்க மாட்டீங்கல்ல? கடைசியில என்னையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா? சாரி டாக்டர், நான் உங்களை சந்தேகப்படல. என் உயிருக்கு ஏதாவது ஒரு வகையில ஆபத்து இருக்கா டாக்டர்? நீங்க கேக்குறது எனக்கு சரியா புரியல. எனக்கு அடிபட்டதால என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? ஒருவேளை வெளியில இருக்கிற மத்தவங்களால எனக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? திடீர்னு எப்படி உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு? என் வீட்ல உள்ளவங்க என்ன ட்ரீட் பண்ற விதத்தை பார்த்து எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு. நீங்க ரவுடிகளால வெட்டப்பட்டு ஏறக்குறைய மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கீங்க. அதனால கூட உங்க மேல தனிப்பட்ட அக்கறை காட்டலாம் இல்லையா? அக்கறைங்கிற பேர்ல எதையும் மறைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது டாக்டர். என் ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு காரணத்துக்காக தலைமறைவா இருக்காரு. ஆனா செத்துட்டதா என் வீட்டு வாசல்ல கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி வச்சிருக்காங்க. உயிரோடு இருக்கிறவருக்கு கண்ணீர் அஞ்சலியா? நான்சென்ஸ். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே? அனாவசியமா போராடி என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்க நான் விரும்பல டாக்டர். எனக்கு கெடுதல் பண்ண நினைக்கிறவங்கள நான் கேர் பண்ணிக்கிறதே இல்ல டாக்டர். பவித்ரா, நீங்க ரொம்ப தைரியமான, தன்னம்பிக்கை நிறைஞ்ச பொண்ணு. உங்க கழுத்துல காயான பிறகும் நீங்க உயிர் பழிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு உங்களோட வில் பவர் தான் காரணம். நீங்க எதை பத்தியும் ஒரி பண்ணாம பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே? தேங்க்ஸ் டாக்டர். பட் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க மழுப்புல தான் பதில் சொல்லியிருக்கீங்க. டாக்டர், பேஷண்ட் வெயிட் பண்றாங்க. டாக்டர் சாந்தா வந்துட்டாங்களாம்மா? இன்னும் வரல டாக்டர். மேடம் மந்த்லி செக்கப்காக வந்திருக்காங்க. டாக்டர் வந்ததும் சொல்றேன். அதே மாதிரி உங்க பின் கழுத்து ஏரியாவிலையும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம். ஓகே டாக்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேஷண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். பவித்ரா, வாங்க பாண்டியன், உட்காருங்க. என்ன பாட்டி ஃபோன் பண்ணி என்ன ஃபாலோ பண்ண சொன்னாங்களா? ஐயோ இல்ல பவித்ரா, உங்க வண்டி கீழே இருந்தது. நான் இந்தாண்ட போனேன், அதான் பார்த்துட்டு உள்ள வந்தேன். சரி சரி. சரி, டாக்டரை பார்த்துட்டீங்களா? பார்த்தேன். ஆனா சரியா பேச முடியல. நீங்க கூட என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க பாண்டியன். ஏன் பவித்ரா இந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கு? உங்களை சுத்தி நாங்க எல்லாருமே இருக்கோம். உங்க மேல உண்மையான அன்பு பாசத்தோட இருக்கும். அந்த உண்மையானங்கிற வார்த்தை மேலதான் எனக்கு சந்தேகம் வருது பாண்டியன். பவித்ரா, பக்கவாதத்துக்கு மருந்து இருக்கு, ஆனா வீண் வாதத்துக்கு மருந்தே இல்ல. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. என் வீட்டு எதிரில தேவ் செத்துட்டதா கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை அந்த கங்காவும் மாதவியும் ஒட்டி வச்சிருக்காங்க. உயிரோட இருக்கிற ஒருத்தர் செத்துட்டதா சொன்னா அவரோட மனைவி மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு அவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்களா? கங்காவும் மாதவியும் கூட பெண்ணினம் தானே பாண்டியன்? அவங்கள மன்னிக்கவே கூடாது பவித்ரா. பாண்டியன், அவங்க 2 பேர் மேல லீகலா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? டாக்டர் கூட உடனே கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. ஐயோ, அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டா தேவ் இறந்த விஷயம் பவித்ராவுக்கு தெரிஞ்சிருமே. என்ன பாண்டியன் பேசாம இருக்கீங்க? நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாரா இருக்கேன். இல்ல பவித்ரா, அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். இதுதான் உங்க எல்லார் மேலயும் எனக்கு சந்தேகம் வர வைக்குது. வால் போஸ்டர்ல கங்கா மாதவின்னு தெளிவா பேரை போட்டிருக்கிறப்போ எதுக்கு நீங்க டைம் கேக்குறீங்க? இல்ல, அவங்க பேரை போட்டு வேற யாராவது போஸ்டர் அடிச்சிருக்கலாம் இல்லையா? கங்கா மாதவிக்கும் உங்களுக்கும் தொழில் ரீதியா பகை இருக்கிறத தெரிஞ்சு வேற யாராவது ஒருத்தர் கூட இந்த வேலையை செஞ்சிருக்கலாம்ல. அந்த நாசமா போனவன் உயிரோட இருக்கிற என் புருஷன் செத்துட்டாருன்னு எதுக்கு போஸ்டர் அடிச்சு ஓட்டணும்? விசாரிக்கலாம் பவித்ரா. மேடம், டாக்டர் சாந்தா உங்களை வர சொன்னாங்க. சரி, நீங்க போங்க. சரி பாண்டியன், நான் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க இருக்கீங்களா இல்ல கிளம்பிடுவீங்களா? இல்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், டாக்டரை பார்த்துட்டே போயிடறேன். சரி பாண்டியன், நான் பார்த்துட்டு வந்துடுறேன்.
நல்ல வேலை டாக்டர்கிட்ட பவித்ரா எதுவுமே கேட்கல. உண்மையிலேயே செக்கப்புக்கு தான் வந்திருக்காங்க போல இருக்கு. வாங்க பாண்டியன், ஆ, உட்காருங்க வாங்க. உட்காருங்க. பவித்ரா வந்திருந்தாங்க. பார்த்தேன். அவங்க கேள்வி மேல கேள்வியா கேட்டாங்க. அவங்க மனசுக்குள்ள ஏதோ சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சந்தேகம் வர மாதிரி நீங்க ஏன் நடந்துக்கிறீங்க? இல்லை, ஃபேமிலி சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை. பவித்ராவுக்கு வேண்டாத சிலர் பண்ணுறது தான் இதெல்லாம். யார் அவங்க? போஸ்டர்லாம் கூட ஒட்டியிருக்காங்களாமே. உங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே? டாக்டர், அவங்க உண்மையாக தானே போஸ்டர் அடிச்சிருக்காங்க. பொய் நியூஸாக இருந்தால் உடனே அரெஸ்ட் பண்ணிடலாம். பவித்ரா கூட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. நான் கூட சொன்னனே. இல்லை டாக்டர், அவங்கள கூட்டு வந்து என்கொயரி பண்ணால் தேவ் இறந்தது உண்மைன்னு பவித்ராவுக்கு தெரிஞ்சு போயிடுமே. கரெக்ட். ஆஸ் எ போலீஸ் ஆஃபீஸரா நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணிருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். டாக்டர் சாந்தா என்ன சொன்னாங்க? குழந்தை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஒன்றும் சொல்லல டாக்டர். ஒரு ஹாப்பி நியூஸ் பவித்ரா. யூட்ரஸ் டியூப்ல ஒரு கரு வளர்ந்திருக்கு. அது உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருந்தாங்கல்ல? ஆமா. பட் ஃபார்ச்சுனேட்லி யூட்ரஸ் டியூப்ல இருந்து கரு மூவ் ஆகி யூட்ரஸ்ல செட் ஆயிடுச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி யூட்ரஸ் டியூப்ல இருந்து கரு மூவ் ஆகி யூட்ரஸ்ல செட் ஆயிடுச்சு. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ டாக்டர். ஸ்கேன் ரிப்போர்ட் கூட நீங்க பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு சொல்லுது. இனிமே பயப்பட வேண்டியதே இல்ல. குறிப்பா என்ன பார்க்க வர வேண்டியதே இல்ல. தேங்க்ஸ் டாக்டர். பாண்டியன், நான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். சரி, ஓகே பவித்ரா. சரி. டேக் கேர். தேங்க்ஸ். வரேன் டாக்டர். ஓகேம்மா. மிஸ்டர் பாண்டியன், வாட் நெக்ஸ்ட்? டாக்டர், பவித்ராவோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குன்னா தேவ் இறந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை எதுவும் இருக்காதே டாக்டர். இப்ப அவங்க கர்ப்பமா இருக்காங்களே. அப்படின்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுமா டாக்டர்? அப்படி சொல்ல வரல. அதிர்ச்சியை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் பவித்ராக்கு இருக்குன்னு சொன்னேன். இனி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. சரி, தேங்க்யூ டாக்டர். நான் வரேன். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே. நீ ஒரு தடவை பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி பாரு. மச நின்னுட்டு இருக்க. அம்மா, ஏற்கனவே 3 தடவை ஃபோன் பண்ணியாச்சு. அவர் வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு. கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்கம்மா. ருட்டீன் செக்அப்னு சொல்லிட்டு போனா, கர்ப்பத்துக்கு செக்அப் பண்ண போனாலா இல்ல அடிப்பட்டதுக்கு செக்அப் பண்ண போனாலான்னு தெரியலையம்மா. ஆஸ்பத்திரியில டாக்டர் ஏடா உடம்ப சொல்லியிருந்தா பாண்டியன் சார் நமக்கு போன் பண்ணி சொல்லியிருப்பார்ல. சில சமயங்கள்ல நீ கூட அறிவாளி மாதிரி பேசுற. போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா போ. போங்க. ஏமா, அம்மாவாசை சொல்றது சரிதானம்மா? அதுக்கேமா இப்படி கோச்சுக்கிறீங்க? பூனை இழைச்சா எலி கூட மச்சான்னு முறை சொல்லி கூப்பிடுமா. அமாவாசைலாம் யோசனை சொல்ற அளவுக்கு என் நிலைமை ஆயிப்போச்சு இல்ல? என்னம்மா நீங்க 25 வருஷமா இந்த குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிற அம்மாவாசைக்கு மனசுல பட்டதை சொல்ற உரிமை கூட இல்லையா? என்ன பேசுறீங்க நீங்க? இந்தாங்கம்மா. அம்மா, 25 வருஷமா இந்த வீட்டு உப்பு தின்ன விசுவாசத்தினால ஏதோ என் புத்தி கேட்டுனதை சொன்னேன். தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்கம்மா. என்ன அமாவாசை? நீ சொன்னதுல தப்பு இல்லடா.
நான் பேசுனதுதான் தப்பு. ஏய், பாண்டியன் வந்துட்டாரு. கொண்டாங்கம்மா. வாப்பா. வாங்க மாப்பிள்ள. ஏன்பா எத்தனை தடவை ஃபோன் பண்றது, போனை எடுக்க மாட்டேங்கிற? இல்லை பாட்டி, வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன், அதான் எடுக்க முடியல. டாக்டர் என்ன சொன்னாங்க மாப்பிள்ள? பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டாங்க. கடவுளே. ஆமா, பவித்ரா எங்க? அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. பாட்டி, அவங்களோட கர்ப்பப்பையில வளர வேண்டிய கரு குழாயில வளர்ந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஆமாமா, அது வளர வளர பவித்ரா உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்களே. ஆமா அத்தை, இப்போ அந்த கரு குழாயில இருந்து மூவ் ஆகி கர்ப்பப்பையிலே செட் ஆயிருச்சு. கடவுளே, நல்ல வேளைமா. கடவுளே, பவித்ராவுக்கு ஒரு கண்டம் முடிஞ்சு போச்சு. ஆமா, தேவ் விஷயத்தை பத்தி டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? மென்டலி பிசிக்கலி பவித்ரா நார்மல் ஆயிட்டாங்களாம். இப்போ எந்த விஷயம் இருந்தாலும் பவித்ரா கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. பாண்டியன் சார், ஆ. அப்போ தேவ் தம்பி இறந்த விஷயத்த பவித்ரா மட்டும் சொல்லிடலாம். ஏய், வாய மூடுறா. டாக்டரே சொல்லிட்டாருலம்மா, அப்புறம் ஏன் பயப்படணும்? அமாவாசை. டாக்டர் தானே சொன்னாரு, கடவுளா வந்து சொன்னார் உனக்கு. இப்ப அவசரப்பட்டு உடனே சொல்ல வேண்டாம் அமாவாசை. இன்னும் எத்தனை நாளைக்குமா மூடி மறைக்கிறது? நீ வேணா தண்ணி போட்டுட்டு வந்து போதையில சொல்றியா? அம்மா, அதான் நடக்க போகுது. இன்னும் எத்தனை நாளைக்குமா மூடி மறைக்கிறது? நீ வேணா தண்ணி போட்டுட்டு வந்து போதையில சொல்றியா? அம்மா. அதான் நடக்க போகுது. பாட்டிமா, இழுத்துக்கிட்டே இருக்க வேண்டாம், டைம் பார்த்து சொல்லிடுறதா நல்லது. அதுக்கான டைம் வரட்டும்பா. டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமும் இதுக்கப்புறம் நீங்க எப்போ சொல்ல போறீங்க? பயப்படாம தைரியமா சொல்லிருங்க பாட்டி. இல்ல மாப்பிள்ள, டாக்டர் சொல்லிட்டாங்கிறதுக்காக நாம அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம். டாக்டர் சொல்றது எல்லாமே நடக்கிறது இல்லையே. ஃபுல்லா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. பவித்ராவோட கர்ப்ப குழாயில குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு. அது வளர வளர பவித்ரா உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அதுவே தானா மூவ் ஆகி கர்ப்பப்பையில செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல. டாக்டரோட பேச்சை கேட்டு கருவை அழிச்சிருந்தா தேவோட வம்சத்தை அழிச்ச பாவம் நமக்கு வந்து சேர்ந்திருக்கும்ல. தேவ் இறந்து போனார்னு பவித்ராவுக்கு தெரிய வைக்க கங்காவும் மாதவியும் போராடிட்டு இருக்காங்க. பிரபு ஜெயிலில் இருந்தாலும் அவங்க அம்மாவும் ஒரு கல்பரேட்டு தான். ஸோ அவங்க ஏதாவது ஒரு வகையில் சூழ்ச்சி பண்ணுவாங்க. யாரோ ஒரு மூணாவது மனுஷன் மூலியமா தேவ் இறந்த விஷயம் பவித்ராவுக்கு தெரிஞ்சு நம்மளை கோச்சிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே சொல்லிடுறது பெட்டர்னு என்னுடைய ஐடியா. அம்மா, மாப்பிள்ள சொல்றது கூட சரின்னு தாம்மா படுது. பவித்ராவை உட்கார வச்சு நீங்க 2 பேரும் பக்குவமா பேசுங்க. அவதான் முன்ன மாதிரி எங்க கிட்ட பேசுறதே இல்லையேப்பா. எங்களை சண்டைக்காரியாக்கி அந்த பத்மினி புண்ணியத்தை தேடிக்கிட்டா. பவித்ராவுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வரப்போ அந்த நேரம் பார்த்து நம்ம சொல்லிக்கலாமா? சந்தோஷமான சூழ்நிலை எப்ப வரும்? ஆபீஸ்ல வேற பெரிய பிரச்சனையில சிக்கி இருக்கா. பத்மினியால அவமானப்பட்டு இன்னும் அந்த வேதனையோட வேற இருக்கா. பவித்ரா இப்ப வரைக்கும் மனபாரத்தோட தானே வாழ்ந்துட்டு இருக்கா. பாட்டி, இப்போ கூட பவித்ரா சந்தோஷமா தான் கோயிலுக்கு போயிருக்காங்க. திரும்ப வரும்போது கூட அதே சந்தோஷமா தான் வருவாங்க. அப்ப கூட நீங்க சொல்லிருங்க பாட்டி. பாவம்பா, சந்தோஷமா கோயிலுக்கு போயிட்டு வரவள நம்ம தண்டிச்ச மாதிரி ஆயிடாது? ஏமா, காரணத்தை ஏமா தேடி தேடி கண்டுபிடிக்கிறீங்க? பேசாம சொல்லிட வேண்டியதானம்மா. இல்ல அமாவாசை, மனசுல பிரச்சனைகள் இருக்கிறப்போ இன்னொரு பிரச்சனையை ஏத்தி வைக்க வேண்டாம்னு அம்மா சொல்றாங்க. சரி, இதுக்கு மேல உங்க இஷ்டம். ஆனா ஒண்ணு, நீங்களா சொல்லிட்டா அந்த வேதனை கொஞ்சமா இருக்கும். இதே விஷயம் 3வது மனுஷன் மூலியமா தெரிஞ்சா வேதனை அதிகமா தான் ஆகும். எது பெட்டர்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் கிளம்புறேன். பாண்டியா, பவித்ரா வந்ததுக்கு அப்புறமா போக கூடாதாப்பா? எதுக்கு பாட்டி பயப்படுறீங்க? பயமெல்லாம் இல்ல. பவித்ரா சந்தோஷமான மூட்ல வருவான்னு சொல்ற. நீ அவகிட்ட சமாதானமா பேசினா அவ பழைய மாதிரி எங்க கிட்ட பேசுவாள்ல.
சரி பாட்டி, நான் அர்ஜென்ட்டாக ஒரு மெயில் அனுப்பணும். பக்கத்தில் இருக்கிற நெட் சென்டர் வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி, வரேன். சரி. என்ன கற்பகம், பவித்ரா வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்த சொல்லிடலாமா? வேண்டாம்மா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லலாமா? இன்னும் என்ன யோசிக்கணும்? ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள பவித்ராவோட மூடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கும் அதுதான் சரின்னு படுது. ம்ஹும். இது சரிப்படாது. ராத்திரிக்கு பாட்டில் வாங்கிட வேண்டியதுதான். நேத்து தானே எனக்கு பர்த்டே. நேத்து தானே கோயிலுக்கு போயிருக்கணும் பத்மினி. நேத்து உனக்கு ஸ்கூல் இருந்துச்சு, அப்புறம் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் ஆசிரமத்துக்கு போயிட்டோம். நேத்து ஏன் வரலன்னு சாமி கோச்சுக்காதா? சாமிக்கு கோவமே வராது. அதுவும் அந்த மாதிரி சுட்டி பிள்ளைங்களை பார்த்தா சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா நிஷா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்க போற? எங்க அம்மாக்கு நான் பர்த்டே சாக்லேட் கொடுக்கணும். சாமி கிட்ட போன எங்க அம்மாவை அனுப்பி வைன்னு கேட்பேன். எங்க அம்மாவை பார்க்காம எனக்கு அழுகழுகையா வருது பத்மினி. சாமியா அனுப்புற வரைக்கும் நம்ம எதுவும் கேட்க கூடாது. அப்புறம் சாமி கோச்சுக்கும்ல. இப்பதான் சாமிக்கு கோவமே வராதுன்னு சொன்னேன். இப்படி எதையாவது அவகிட்ட சொல்லி வாயை கொடுத்து மாட்டிக்கிறேன். எங்க அம்மாவை கேட்டா சாமி என்ன கோச்சுக்குமா? சாமிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால நீ என்ன வேணாலும் கேட்கலாம். இப்படி சொல்லிட்டீங்களா? அவ்வளோ ஈஸியா கோவிலை விட்டு வரவே மாட்டா. சாமி கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பா பாருங்க. ஏன், நேத்து உன் பாட்டி அம்மாவெல்லாம் வர சொல்லிருக்கலாமே. யாருமே சந்தோஷமான மனநிலையில இல்ல. நிஷா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவளுக்கு புது ட்ரெஸ் கூட எடுத்தோம். நீ வேற பவித்ராவை திட்டி அனுப்பிட்ட, அந்த கோவத்திலயும் இருப்பாங்க. ஆமா, ஏன் திடீர்னு அப்படி நடந்துகிட்ட? ஏதோ என் கெட்ட நேரம், பேசி தொலைச்சிட்டேன் அத்தை. இந்திரா தான் ஏதோ சொன்னான்னு பாண்டியன் சொன்னானே, அவ என்ன சொன்னா? அது இந்திரலாம் அந்த மாதிரி எதுவும் சொல்லல அத்தை. இந்திராவுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் பாரு. இங்க வந்து 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. நேத்து ஒரு நாள் போய் மாமியாரை பாத்துட்டு வந்திருக்கா. ஏன் திடீர்னு மாமியாரை பார்க்கணும்னு தோணுச்சா? திடீர்னு ஞானோதயம். போனவ 2-3 நாள் இருந்துட்டு வந்திருக்கலாம்ல. பெத்த தாயை ஏமாத்துற ஒரே மக இந்திராவா தான் இருக்க முடியும். பத்மினி, சொல்லுங்க அத்தை. கோவிலுக்கு போயிட்டு அப்படியே இந்திரா மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வருவோமா?